जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सोमम आनंद संबोधम सोमार्क कृत சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது வார பலன்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின பலன்கள் நம்ம பார்க்குறோம், தின ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் இருக்குது, மாத ராசி பலன்கள் இருக்குது, வருஷ ராசி பலன்கள் இருக்குது. அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் கரெக்டாக நெத்தில் அடித்த மாதிரி கரெக்டாக சொல்லணும். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும். ஏன்னா இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம்? ஜாதக கட்டத்தை வைத்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதம் 4ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 10ஆம் தேதி வரையில், அதாவது ஆங்கிலத்தில் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் மே 18ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், இந்த ஒரு வார காலம் எப்படி இருக்கும், மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும், இதுபோல் 12 ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்த 12 ராசிக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கட்டங்கள் இருக்குது, 12 ராசி கட்டங்கள் இருக்குது. 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, அதே போல் பார்த்திங்கன்னா கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, அப்படியே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் சனி ராகு, மீனத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இப்படி கிரகங்கள் இருக்குது. இந்த சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை இந்த சந்திரன் மாறக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வார ராசி பலன்களில் என்னென்ன, இப்போ நம்ம இந்த வார ராசி பலன்னா என்ன, குரு பயிற்சி முடிஞ்சிடுது, ராகு கேது பயிற்சி எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த வார ராசி பலன், இந்த வாரத்துக்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்னென்னலாம் செஞ்சுக்கணும், இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாட்டாலும் பரவாயில்ல, தினமும் குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றுங்க. உங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, ஐயப்பனாக இருந்தாலும் சரி, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கும்பிடக்கூடிய முனீஸ்வரராக இருந்தாலும் சரி, பச்சை வாழி அம்மனாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணி ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தில் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோமே, அதோடைய பாதிப்பு இருக்குது. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த மிதுனத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வர்றது பார்த்திங்கன்னா ருண ரோகஸ்தானம் சொல்லுவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கெட்ட பேர் உண்டு பண்ணணுன்னே சில பேர் இருப்பாங்க. இந்த வாரத்தில் சில விஷயங்களில் வேலையில் நிறைய கொஞ்சம் கான்சன்ட்ரேட், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு படிப்பு சார்ந்த ஒரு தொழிலில் இருக்கீங்கன்னாலும் மற்ற நண்பர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நீங்கள் சில விஷயங்களை செய்து வர வேண்டும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிரிகளின் தொல்லை சில பேர் இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நன்னா பேசிகிட்டு இருக்கிறவன் திடீர்னு பேச மாட்டான். அந்த வாரத்தில் நன்னா பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து அதை நம்ம செய்யலைன்னா அதுலேருந்து அவன் பேசாமல் அவன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருப்பான். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பெண்களால் சில ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சில பெண்களால் தொந்தரவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இழுபறியில் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இடப்பிரச்சனை வரும். அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி இடப்பிரச்சனைகள் வரும். வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடன் வேலை செய்யக்கூடிய பெண்களால் சில நிறைய பிரச்சனைகள் வரும். ஈகோ நிறையா ஸ்டார்ட் ஆகும், ஈகோ பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் திருவோண நட்சத்திரம். மற்ற நட்சத்திர ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது சில பேர் சில விஷயத்தில் கவனத்தோடு கொண்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றினாலே இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் அமைப்பாக இருக்கும். ஃபோன் விஷயம்லாம் தொலைஞ்சு போயிடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. அனாவசிய செலவுகளை செய்ய வேண்டாம், அவசிய செலவுகளை செய்யவும். சுபம்.